50 நாளில் 100 ஷார்ட்கட் வீடியோ சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கவி அப்படிங்கிற பேரில் புனைப்பெயர் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து சிம்பிளாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா விடுதலை கவி பாரதியார். ஸோ பாரதியார் பார்த்தோம் அப்படின்னா விடுதலைக்காக ஏகப்பட்ட பாடல்கள் கவிதைகள் அதெல்லாம் வந்து ஏற்றிருக்கார். ஸோ நம்ம வந்து அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பாரதியார் அப்படின்னாலே விடுதலை கவி. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ வந்து பெருமாள் கோயிலில் பிரசாதம்லாம் பார்த்தோம் அப்படின்னா திவ்யமாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவிஞரேறு வாணிதாசன். ஓகே, கவிஞரேறு இதை பார்த்தா ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஸோ ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே வா வா அப்படிமோ. ஸோ வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ வாணி வா வான்னு கூப்பிடுவோம், வாணிதாசன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஸோ நம்ம அப்துல் ரஹ்மான் அப்படின்னாலே ஒரு புனைப்பேரோட தான் நம்ம வந்து சொல்லுவோம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது வந்து மறக்காது. ஓகே, ஸோ நம்ம இதே மாதிரி ஆல்ரெடி சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழில் எல்லாமே ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கோம். 50 days 100 ஷார்ட்கட் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.